17. सहस्रयुगपर्यन्तम् अहर्यद्ब्रह्मणो विदुः रात्रिं युगसहस्रान्ताम् देहो रात्रविदो जनाः. ஸோ இங்கே வந்து அந்த பிரம்மாஜியை பற்றி சொன்னார் இல்லையா, அவரும் கூட வந்து பர்மனெண்ட் கிடையாது அப்படின்னு. ஏன் அவர் பர்மனெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுக்குறார். அப்போ பிரம்மாஜியுடைய லைஃப் டைம் இருக்கு இல்லையா, ஆயுள் காலம், அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அவரோட லாங்கிவிட்டி பற்றி இங்கே சொல்கிறார். ஸோ பிரம்மாஜி அப்படிங்கிறது வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, பிரம்மன் பிரம்மாஜி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பிரம்மன் ஆர் பிரம்ம அது வந்து அந்த இன்ஃபினிட் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது. பிரம்மாஜி அப்படிங்கிறவர் வந்து படைக்கும் கடவுள், சத்துர்முக பிரம்மா. ஆனால் சும்மா ஒரு ஜி போட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பிரம்மாஜி வந்து சகுண, பிரம்மன் வந்து நிர்குணம். சரி, இந்த பிரம்மாஜியுடைய லைஃப் எவ்வளவு காலம்? அவருடைய ஒரு டே என்னன்னா 2000 சதுர்யுகம் அவருடைய ஒன் டே. ஸோ 1000 சதுர்யுகம் அவருடைய பகல், 1000 சதுர்யுகம் அவருடைய இரவு. இதுதான் அவருடைய ஒன் டே. சதுர்யுகம்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும். யுகம் அப்படின்னா அது வந்து ஒரு காலத்தை குறிக்கிற ஒரு பீரியட். மந்த், இயர், மாதம், வருடம், அது மாதிரி யுகம் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ யுகங்கள் இருக்கு? சத்துர்யுகம், 4 யுகம் வந்து இருக்கு. ஸோ கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ எந்த யுகத்தில் இருக்கோம்? நம்ம கலியுகத்தில் இருக்கோம். ஸோ இந்த கலியுகத்துடைய டியூரேஷன் என்ன? எவ்வளவு காலம் இந்த கலியுகம் இருக்கும்? 4,32,000 வருஷம், 4,32,000 இயர்ஸ். இதுதான் வந்து கலியுகத்துடைய டைம் டியூரேஷன். இதுக்கு முன்னாடி என்ன யுகம்? துவாபர யுகம். அது வந்து கலி இன்ட்டு 2. ஸோ 432 இன்ட்டு 2 8,64,000. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? திரேதா யுகம். அது வந்து கலி இன்ட்டு 3 12,96,000. அதுக்கு முன்னாடி இருந்தது கிருத்த யுகம். அது கலி இன்ட்டு 4 17,28,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா ஒரு ஆன்சர் வரும். அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அதை 4,32 இன்ட்டு 10 பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா 1 + 2 + 3 + 4 அது தானே பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சதுர்யுகம். ஆனால் 2000 சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா அவருடைய ஒரு டே ஓவர் ஆகும். இப்போ நம்ம வந்து 24 மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த நாட்காட்டியில் ஒரு பேப்பரை கிழிக்கிறோம்ல, பிரம்மாஜி வந்து 2000 சதுர்யுகம் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒன் டே முடியும். ஓ இன்றைக்கி தான் முடிஞ்சுதா அப்படின்னு அவர் வந்து அப்படி தான் கிழிப்பார். சரி, அவருக்கு எவ்வளவு வயசு அப்படின்னா 100 வயசு அவருக்கு. 100 இயர்ஸ் அவர் வந்து இருப்பார். அப்போது 2000 சதுர்யுகம் ஒன் டேனா 100 வயசு வரைக்கும் அவரும் வாழணும். 1 இயருக்கு 360 டேஸ். இது வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க 1 இன்ட்டு ஆர் 2000 சதுர்யுகம்ஸ் இன்ட்டு 360 இன்ட்டு 100. இதுதான் அவருடைய ஆயுள் காலம். சரி, இப்போ என்னப்பா வயசு அவருக்கு அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது 51 வயசாக இருந்தான் இப்போ பிரம்மாஜிக்கு. அதனால்தான் சங்கல்பம் பண்ணும்போது த்விதீய பரார்த்தே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2வது ஹாஃபில் இருக்கார். இப்போது பரார்த்தே அப்படின்னா 50, த்விதீய பரார்த்தே 2வது 50ல் இப்போ பிரம்மாஜி இருக்கார். அதுவும் 51வது வருஷத்தில் முதல் நாளில் இருக்கும். இப்போ தான் 28 தமே கலியுகே பிரதமே பாதே அப்படிலாம் சொல்கிறோம்ல. எத்தனாவது இது சதுர்விம்சதியா? 28வது கலியுகம்.
ஸோ 2000 சத்துர்யுகத்தில் சத்துர்விம்சதி வந்து 28வது சத்துர்யுகம் இது. ஸோ 2000 சத்துர்யுகத்தில் 28வது சத்துர்யுகம் இப்போ தான். அப்போனா இன்னும் 1972 அவ்வளோ சத்துர்யுகம் இன்னும் இருக்குது. சஹஸ்ர யுக பரியந்தம். ஸோ இந்த யுகம்ங்கிற வார்த்தை வந்து சத்துர்யுகத்தை குறிக்கிறது. 1000 சத்துர்யுகம் டியூரேஷன் வந்து பிரம்மணஹா அஹஹா. அஹஹான டேன்னு அர்த்தம், பகல். ஸோ 1000 சத்துர்யுகம் அவருடைய ஒரு பகல். அப்புறம் என்னது, சஹசிராந்தம் ராத்திரி, இன்னொரு 1000 சத்துர்யுகம் அவருடைய நைட். சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா? இப்போ நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியுமா? அஹோராத்திர விதஹா ஜனாஹா. யார் வந்து சாஸ்திரம் எல்லாம் நன்னா படிச்சிருக்காளோ, விதுஹு அப்படின்னா படித்தவா. ஸோ அந்த மாதிரி சாஸ்திரத்தில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நன்னா படித்தவாளுக்கு பிரம்மாஜியுடைய பகல் பற்றியும் ராத்திரி பற்றியும் அவளுக்கு தெரியும். சரி.